டொனால்ட் ட்ரம்ப் இந்த போருக்கு பிறகு நல்ல ஒரு பாடம் படிச்சிருக்காருன்னு. ஈரான் என்கிற ஒரு நாடு வெனிசுலா போல இல்லைங்கிறது அவருக்கு இப்ப நல்லா தெளிவா தெரிஞ்சிருக்கு. போர் ஆரம்பிச்ச நேரத்தில் அவர்கிட்ட இருந்த அந்த குருட்டுத்தனமான தைரியம் இப்ப அவர்கிட்ட இல்லை. இடைக்கிடைக்க கொஞ்சம் லூசுத்தனமா பேசினாலும் பெரிய முடிவுகள் எடுக்கக்குள்ள கொஞ்சம் யோசிச்சு தான் எடுக்காரு. இதுக்கு ஓல் கிரெடிட் கோஸ் டு ஈரான் தான் நாம சொல்லணும். அடுத்ததா டொனால்ட் ட்ரம்ப் அவர் இந்த ட்ரூத் சோசியல் தளத்துல ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்றாருண்டா, இரு தரப்பும் தாக்குதலை நிறுத்தணும், அதோட இந்த முட்டாள்தனமான நடவடிக்கைகளால அமைதி பேச்சுவார்த்தை பாதிக்கப்படக்கூடாது என்று சொல்லியிருக்காரு. இப்ப நாம் இதுல இருந்து பார்க்கக்குள்ள அமைதி பேச்சுவார்த்தை யாரோட நடந்துகிட்டு இருக்கு? அமெரிக்காவுக்கு ஈரானோட. தாக்குதல் நடத்தாத, அப்படி நடத்தினா நீ தனியே நின்று தான் ஈரானோட சண்டை பிடிக்கணும் என்று ட்ரம்ப் ஓன் பண்ணினது யார? நெத்தன்யாகுவ. அப்ப இங்க முட்டாள்தனமான வேலை செய்யற யாருன்னு பார்த்தா, அதாவது டொனால்ட் ட்ரம்போட கருத்துப்படி த ஒன் அண்ட் ஒன்லி முட்டாள் நெத்தன்யாகு தான். சண்டை ஆரம்பிக்கக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஈரான முட்டாள் என்று சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப இடைநடுவால போகக்குள்ள அவங்க ரெண்டு பேருமே குழம்பி அவங்களுக்குள்ளேயே இப்ப முட்டாள் என்று சொல்லிக்கிறாங்க. இதைத்தான் அந்த டைலரும் சொன்னான், இவன் பாஷா இல்ல லூசான்ங்கிற காமெடியையும் இப்ப நாம் இந்த இடத்துல நினைவு கூறணும். இஸ்ரேல் பெய்ரூத்ல தாக்குதல் நடத்தியும் தான் ஈரான் இஸ்ரேலுக்கு தாக்குதலை நடத்தினாங்க. அந்த தாக்குதல் நடந்ததுக்கு பிறகு இஸ்ரேலுக்கிட்ட நீ ஈரானுக்கு தாக்குதல் நடத்திராது என்று ட்ரம்ப் அவ்வளவு சொல்லியும் கேட்காம இஸ்ரேல் ஈரான் வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் பெட்ரோ கெமிக்கல் பிளான்ட்டையும் தாக்கி இருக்காங்க. இதுக்கு பதிலடியா ஈரான் ஹைஃபா பகுதியில் இருக்கிற இஸ்ரேலுக்கு சொந்தமான அதே பெட்ரோல் கெமிக்கல் பிளான்ட்டையும் 2 விமானப்படை தளங்களையும் தாக்கியிருக்காங்க. இந்த நிலைமையால டொனால்ட் ட்ரம்ப் மிச்சங்காலமா ட்ரை பண்ணிக்கிட்டு வந்த இந்த அமைதி பேச்சுவார்த்தை ஒரு மோசமான நிலைமைக்கு போய் சேர்ந்துட்டு, இந்த கடுப்புல தான் இனி ஏதும் தாக்குதல் நடத்தினா அமெரிக்கா இல்லாம தனியே நின்றுதான் நீ ஈரானோட சண்டை பிடிக்கணும் என்று இஸ்ரேலை பார்த்து ட்ரம்ப் சொன்னாரு. இதுல அமெரிக்காவுக்கான இஸ்ரேலிய தூதுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில பெருசா எந்த ஒரு வாக்குவாதமும் அங்க நடக்கல, இது சும்மா 2 லவர்ஸுக்குள்ள நடக்கிற ஒரு சின்ன சண்டை மாதிரி தான், இப்போ ஒரு வாக்குவாதம் போய்கிட்டு இருக்கு, அவ்வளவுதான், வேற நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி பெருசா எந்த வித பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இதற்கிடையில எமன்ல இருக்கிற இந்த ஹவுதிகளும் ஈரானோடு சேர்ந்து இந்த போர்ல இணைஞ்சிருக்காங்க. இவங்களோட பங்குக்கு இவங்க யமன்ல இருந்து இஸ்ரேலை நோக்கி ஏவுகணைகளை ஏவுனது மட்டும் இல்லாம செங்கடல் பிரதேசத்துல இஸ்ரேல் தொடர்பான எந்த ஒரு போக்குவரத்தையும், அதாவது செங்கடல்ல எந்த ஒரு கப்பல் போக்குவரத்தும், இஸ்ரேலுக்கு போற கப்பலா இருந்தாலும் சரி, இஸ்ரேல்ல இருந்து வெளிநாடுகளுக்கு போற கப்பலாக இருந்தாலும் சரி, அந்த பயணங்கள் எதுவுமே செங்கடல் பிரதேசங்கள்ல நடக்காது, நடக்கையும் விடமாட்டோம் என்று தடை செஞ்சிருக்காங்க.